அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. அ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எது சொன்னாலும் அதில ஒரு காரண காரியம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு வீடு கட்டி குடியேறுறோம். இல்ல ஒரு வீட்டுக்கு வந்து வாடகைக்கு போறோம் அப்படின்னா, நாள், நட்சத்திரம் எல்லாமே பார்த்து தானே போவோம். ஏன்னா அந்த வீட்டுக்கு போற புண்ணியத்திலயாவது ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு அதாவது என்ன சொல்றது? லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையுமே. ஸோ இதுக்காக சில தமிழ் மாதங்கள்ல சில மாதங்கள் வந்து நம்ம குடி போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனா நான் வந்து ஒரு பதிவு நான் படிச்சேன். அது ரொம்ப ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, தமிழ் மாதத்துல முதல் மாதம் சித்திரை மாதம். சித்திரை, வைகாசி அந்த 2 மாசமுமே வந்து குடி போக தான் செய்வாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஆனி மாசத்துல போக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கேரளாவோட அந்த சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி ஓணம் பண்டிகை ரிலேட்டடா உள்ளது. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய முழு சாம்ராஜ்யத்தையும் இந்த மாசத்துல வந்து இழந்ததா, அந்த மாசத்த வந்து அதுக்காக தான் அவாய்ட் பண்றாரு. ஸோ அதே மாதிரி ஆடி மாசம். ஆடி மாசம் நம்ம சொல்லும்போதே, இப்போ ராவணன் வந்து இலங்கை ஆண்ட அந்த ராவணன் வந்து தன்னுடைய கோட்டைய இழந்ததுனால, அந்த ஆடி மாசத்தையும் வந்து அவாய்ட் பண்றதா சொல்றாங்க. அதே மாதிரி ஆடி ஆடிக்கு அப்புறம் ஆவணி. ஆவணி மாசம் வந்து கல்யாண மாசம் தான். அதனால அது கண்டிப்பா குடி போவாங்க. அதுக்கப்புறம் புரட்டாசிங்கிறது வந்து பெருமாளுக்குரிய மாதமாக இருந்தாலும் கூட, இரணியன வந்து அவர் நரசிம்மமூர்த்தியா அவர் வந்து சம்ஹாரம் பண்ணார் இல்லையா? அரண்மனையில. ஸோ அதனால அத அவாய்ட் பண்றாங்க. அப்புறம் ஐப்பசி, கார்த்திகை மாசம்லாம் குடி போக தான் செய்வாங்க. அடுத்து வந்து மார்கழின்னு வரும்போது, கௌரவர்கள்ல வந்து முக்கியமான அந்த துரியோதனன் வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்த இழந்ததுனால, ஸோ அந்த மாசத்த வந்து அவாய்ட் பண்றாங்க. அடுத்து தை மாசம் போறது எல்லாருக்குமே தெரியும். கல்யாண மாசம், முகூர்த்தம் அது எல்லாமே இருக்கு. ஸோ அப்ப கூட்டி போவாங்க. அடுத்து மாசி மாசம்னு சொல்லும்போது, நமக்கு மகா சிவராத்திரி எல்லாமே சிவபெருமான் ரிலேட்டடா வரும் இல்லையா? ஃபங்ஷன்லாம். இருந்தாலும் கூட சிவபெருமான் வந்து அந்த ஆலகால விஷத்தை வந்து அந்த மாசத்துல வந்து அவர் அந்த பார்க்கடலை கடந்த அந்த ஆலகால விஷத்த உண்டு அந்த வந்து மயக்கமானாரு. ஸோ அந்த மாசத்தையும் அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க. அடுத்து வந்து பங்குனி அப்படின்னு சொல்லும்போதே, நம்மளுடைய இல்லற வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமானவர் மன்மதன் தான். அவர வந்து தன்னுடைய சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணால எரிச்சு சாம்பலாக்குனாராம். ஸோ அதனால தான் வந்து இந்த மாசத்தையும் அவாய்ட் பண்றாங்க. ஸோ முன்னோர்கள் சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கு. இதுல வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க அத நம்பிட்டு தான் இருக்காங்க. சிலர் அத ஃபாலோ பண்றாங்க. சிலர் அத ஃபாலோ பண்றது கிடையாது. எல்லாமே அவங்கவங்க மனசாட்சி பொறுத்தது. அதான் அவங்கவங்க எடுத்துக்கக்கூடிய விதத்த பொறுத்தது. ஸோ இதனால தான் இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்களோ! அப்படிங்கிறது இந்த பதிவு படிச்சதுனால எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நெனச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.